தனுஷ் அஜித்தை வைத்து கன்வா அம்மா படம் எடுக்க போறான்னு ஒரு சந்தேகத்தில் தான் சொல்லியிருந்தேன். மீண்டும் அந்த சந்தேகம் உண்மையாகவே இருக்க போகிறது. தனுஷ் அஜித்தை வைத்து படம் எடுக்க போகிறது உறுதியானு இப்போது சொல்ல தோணுகிறது. ஏனென்றால் அது உண்மைதான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். அஜித் இப்போ ஃபாரின்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிந்து அவர் வருவார். எதுக்கு வருவான்னா, நம்ம ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸோட அவர் இங்கே வருவார். அப்போ வரும்போது தனுஷோட கதை, ஒன்லைன் கதை சொல்லியிருக்காருல, அந்த கதையை பற்றி விரிவாக கேட்பதற்காக வருவார். நமக்கு பண்ணலாம் தம்பி அப்படின்னு தனுஷ்கிட்ட அஜித் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அநேகமாக ஆர்கே ரவிச்சந்திரன் முன்னாடியே தனுஷ் அஜித்தை வைத்து படம் எடுப்பது உறுதியாக இருக்கிறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் கதை ஒன்லைன் சொன்ன உடனே அஜித்துக்கு மிக முக்கியமாக பிடிச்சிருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம சுரேஷ் சந்திரா, அஜித்துடைய பிஏ சுரேஷ் சந்திராவோட ஃபோன் வச்சு தான் அவர் பேசியிருக்கிறாரு. அந்த ஃபோனில் தான் இவர் ஒன்லைன் கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை ஒன்லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, பண்ணலாம், நான் ஒரு மாதத்தில் ஊரில் வருவேன், அதுக்கப்புறம் கதை கேட்குறேன், அதுக்கப்புறம் நமக்கு சேர்ந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போனால் அநேகமாக ஆர்கே ரவிச்சந்திரனுடைய படத்தை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு தனுஷ் தான் 64 படம் என்ன வருமானு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். தனுஷுடைய நிச்சயமாக அஜித்தை வச்சு எடுக்கணுமானா அவர் கண்டிப்பாக மாசை வச்சு தான் எடுப்பார் எனக்கு தெரியும். ஏன்னா அஜித்தை வச்சு எப்படியாவது நமக்கு பணமும் சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ணமும் தனுஷுக்கு வந்திருக்குமோ என்னோ தெரியல. இருந்தாலும் அவருடைய திறமைகளை, வேள்விகளை முக்கியமான நடிகர் மத்தியில் காட்டலான்னு தனுஷ் முடிவு பண்ணுறதுக்கான்னு தான் நினைக்கிறேன். அவருடைய திறமைகளை முக்கியமாக வெளிப்படுத்தணும். என்னுடைய திறமைகளுக்காகத்தான் நான் வாழ்க்கையை விட்டு வெளியே நிற்கிறேன். அந்த கதவை சாத்திட்டு இந்த கதவை எப்படியாவது திறக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ இருக்கான்னு நினைக்கிறேன். தனுஷோட நிறைய படங்கள் இருக்கி, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கி, அதை வைத்து நிச்சயமாக அவரால் அஜித்தை வச்சு படம் எடுக்கிறான்னா நிச்சயம் அது பெரிய ஒரு ஃபேன் இண்டியா சினிமாவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கி. தனுஷ் அஜித்தை வச்சு எப்படி படம் எடுக்குவார்? சின்ன பையன். அஜித் ரொம்ப ஃப்ரீயாளு. இவர் தனுஷ் அஜித்தை வச்சு எப்படி செதுக்க முடியும்? இவருக்கு என்ன அப்படி ஒரு அனுபவம் இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே டவுட் தோணலாம். ஆனால் நிச்சயமாக தனுஷை பொறுத்த வரைக்கும் ராயன் படம் நமக்கு எதிர்பார்த்தது மாதிரி பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது, பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு அதிரடி, அப்படித்தான் சில விஷயங்கள் இருக்கி, அடிதடியான படங்கள் தான் இங்கே ஓடுமன் உள்ள ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் அஜித்தை வச்சு இவர் எப்படி படம் செதுக்க போகிறார், அதுதான் நமக்கு இப்போ யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. அந்த அளவுக்கு அஜித்தோட ஒன்லைன் கதையை சொன்ன உடனே அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் ஒரு மாசத்துல வருவேன் தம்பி, உங்க கதைக்கு கண்டிப்பா நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி, முழு கதையை நமக்கு அப்போ பேசிக்கலாம், நேரில் சந்தி அப்படின்னு ரொம்ப இதாக சொல்றாரு. என்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து சாப்பிட டீ குடிக்க போறாங்கன்னு தெரியல. அன்னைக்கு உண்மையிலே பெரிய ஒரு தீபாவளியா இருக்கும்னு நினைக்கிறேன். தலை பொங்கலாட்டியும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது இப்போது உண்மையான ஒரு தகவல். தனுஷ் அஜித்தை வைத்து படம் எடுப்பது உறுதியாகி விட்டது. நான் ஒரு சந்தேகத்தில் சொன்ன விஷயம் இப்போ கொஞ்சம் உண்மையாயிட்டது. அது லேஷா ஒரு அடிப்பட்டது. தனுஷ் அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்காக அந்த தகவலை தான் நான் முன்கூட்டி சொல்லியிருக்கேன். அதை மீண்டும் நிச்சயமாக தனுஷ் அஜித்தை வைத்து படம் எடுப்பது உறுதியாகிவிட்டது. கண்டிப்பாக 64ஆக இருக்கலாம் அல்லது 65ஆக இருக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் இப்போ போயிட்டு இருக்கு. தனுஷ் நிச்சயமாக தலையை வைத்து படம் எடுக்க போகிறார். அந்த படத்தை எடுக்க போறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹுட்பேட் அக்களுடைய டீசர். ஒரு டீசருக்காக ஒரு மனிதனை விரும்பும் ஒரு நடிகர் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த டீசருடைய மகிமை இருந்திருக்கிறது. அஜித்துக்கு பல பட வாய்ப்புகளும் குவிந்து கொண்டே. சரி, மீண்டும் இது போன்ற தகவலை உங்களுக்கு சொல்லும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பெச்சமே. வணக்கம்.